விற்பனை செய்யும்போது அதிக விலைக்கு கேட்கறக்கு, இல்லன்னா வாங்கும்போது கம்மியான விலைக்கு கேட்கறதுக்கு எப்பவுமே பயப்பட வேண்டாம். மக்கள் ரொம்ப அதிகமான விலை சொன்னாலோ, இல்ல ரொம்ப கம்மியான விலைக்கு கேட்டாலோ, அசிங்கமா பேசுவாங்களோன்னு பயப்படுறாங்கன்னு வாரன் பஃபட் புரிஞ்சுக்கிறாரு. யாருக்கும் அவங்க பேராசைக்காரனோ, இல்ல கஞ்சம் புடிச்சவன்னு பேர் வாங்குறக்கோ விரும்ப மாட்டாங்கல்ல. சோ, அதான் ப்ராப்ளம் இங்க. சுருக்கமா சொன்னா, இந்த பிசினஸ் உலகத்துல நீங்க பண்ற ஒரு சேல்ல இருந்து உங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைக்குது? இல்லன்னா ஒரு பொருள வாங்கும்போது நீங்க எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டி இருக்கிறதுங்கிறது தான். நீங்க எவ்வளோ பணம் சம்பாரிக்கிறீங்க? இல்லன்னா உங்களுக்கு தெரிஞ்சே எவ்வளோ பணத்த இழக்கிறீங்க? அண்ட் கடைசியில எவ்வளோ பணக்காரராக போறீங்கங்கிறத தீர்மானிக்குது. வியாபாரத்துல பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், நீங்க உங்க விற்பனை விலையில இருந்து கீழ வரலாம். இல்லன்னா உங்க வாங்குற விலையில இருந்து மேல போகலாம். ஆனா இதுக்கு நேரெதிரா எதுவும் செய்ய முடியாது. வாரன் பஃபட் நெறைய டீல்ஸ்ல இருந்து அப்படியே விலகி வந்திருக்காரு. ஏன்னா, அவரு ஒரு விலைய நிர்ணயம் பண்ணி வச்சிருப்பாரு. அத மீறி போனா, இதுக்கு பெர்ஃபெக்ட்டான எக்ஸாம்பிள் அவரோட ஏபிசி நிறுவனத்தோட கேப்பிட்டல் சிட்டீஸ் கொள்முதல் தான். வாரன் பஃபட் கேப்பிட்டல் சிட்டீஸ் நிறுவனம் கொடுக்க தயாராக இருந்த பணத்துக்கு ஒரு பெரிய ஷேர கேட்டாரு. அதனால அவர் அந்த டீல விட்டே விலகி வந்துட்டாரு. மறுநாள் கேப்பிட்டல் சிட்டீஸ் பணிஞ்சு போய் அவர் கேட்ட டீல கொடுத்தாங்க. சோ கேளுங்க, உங்களுக்கு கிடைக்கலாம். ஆனா நீங்க கேட்கலனா